ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனல் விஜித் வியூ அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸோடைய மெயின் கண்டென்ட்லாம் வந்து விஜித்தில் வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் சேனலில் வந்து முழுக்க முழுக்க ட்ரெண்டிங்கான டாபிக்ஸு அப்புறம் வந்து நிறைய நிகழ்வுகள் எல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ ஒரு புது முயற்சி எடுத்திருக்கேன். இன்னொன்று புது சேனலுங்கிறப்ப ரீச் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது நேற்று முடிஞ்சிருச்சு 12ஆம். ஸோ பயங்கரமான விஷயஸ் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க அப்படிங்கிறது தான். நிறைய இடத்துல வந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்வதி மேலே நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அந்த பிக் பாஸோடைய கேம் சீசன் 9ல் குறிப்பாக அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது தான். அதாவது பாசிட்டிவ்னாலும் பார்வை தான், நெகட்டிவ்னாலும் பார்வை தான், எதுனாலும் பார்வை தான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கள நம்ம இவ்வளோ நாள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஷோவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம எல்லா அப்டேட்ஸும் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஆங்கராக இருந்தப்பையும் சரி, அடுத்து வந்து பிக் பாஸ் வந்ததும் சரி, இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறதும் சரி, பல பரிமாணங்கள் வந்து அவங்களுடைய இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து ஹெச்பிடி விஜே பாரு அப்படின்ற அந்த ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது ட்ரெண்டிங், பயங்கரமான ட்ரெண்டிங் அப்படிங்கிறது தான். அதாவது பிக் பாஸ் டைமில் ட்ரெண்டிங் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் தான். பட் பிக் பாஸ் முடிஞ்சு 3 மாதம் இன்னும் அந்த ஹைப்பு, இத்தனைக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒரு பொண்ணுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நிஜமே வந்து அவங்க தான் வந்து கொடுத்து வச்சுருவாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாரு வந்து ஒரு நன்றி சொன்னாங்க. அதாவது எல்லாத்துக்கும் நன்றி, ஒவ்வொரு விஷயக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் விஷ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் போஸ்ட் போட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கமருதீன் வந்து பார்வதிக்கு ஒரு பாடல் வந்து டெடிகேட் பண்ணி நம்ம தங்கதுரை, அதுக்கடுத்து நவீன இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து காதல் வந்துச்சுன்னா அந்த சாங்கை வந்து பாடி பார்வதிக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து பண்ணி விட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது பாரதி கமருதீன் வந்து பிக் பாஸ் முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கிளம்பலடா, நாங்கள் இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் டெய்லி வந்து பிக் பாஸில் இருக்கக்கூடிய வின்னர் ரன்னர்னு யாரும் மறந்து போச்சு. ஆனால் பிக் பாஸ் 9ல் இவங்களுடைய வெளியே வந்து செலிப்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், மக்களுடைய மனதை பிடித்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேறு லெவல், பரவாயில்ல. ஏன்னா நெகட்டிவாக அவ்வளோ பேர் வந்து சித்தரித்து ஒரு நெகட்டிவோட வெளியே வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு அப்படியே மக்களுடைய மனதில் ஒட்டுமொத்த பாசிட்டிவ் வந்து பெற்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, நம்ம மேட்டரில் 2வது டாபிக்கு தாமரை சும்மா கிளின்னு கழிச்சிட்டாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் சைடு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைச்சான். ஆனால் அதெல்லாம் வந்து சுகுணராக உடச்சி கையில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். தாமரை அவன் வீட்டுக்கிட்டே போய் அவன் உள்ளே போய் சத்தம் போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போடுற மாதிரி ஒரு ஃபேன்லாம் வந்து போட்டு வச்சு மேலே ஒரு இது பண்ணி ஒரு ஜிமிக்ஸ் பண்ணிட்டான். உடனே வந்து அதெல்லாம் நீ பண்ண வேணாம், பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண குற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கிட்டாங்க. அவன் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். கிட்டத்தட்ட அவனால் உயிரிழப்பு 2 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமராலாம் வாங்குவான் போல், வாங்கிட்டு ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டானா, வேறு எங்கேயா போய் வித்துறது. அப்போ வாங்கினவன் என்ன பண்ணுவான், அவன் கடனை உடனே வாங்கியிருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியாமல் சூசைட் பண்ணிட்டான் போல். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா. அதுக்கடுத்து வந்து தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணே இவனால் டார்ச்சர் அனுபவிச்சு இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். பட் இப்போ இவன் மேலே ஒரு வேலிடான கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவனால் ஏமாற்றப்பட்டிருக்கோம், அங்கங்கே வந்து பேசினாலும் கரெக்டான ஒரு சோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் யாரோ வந்து இருக்காங்களாம். ஸோ மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த இதை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி. பட் அவன் வந்து மிரட்டுறான் போல், இந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா நான் வந்து தனியாக வந்து இது பண்ணிப்பேன், ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறான் போல். ஸோ ரொம்ப கொடூரமான ஒருத்தனாக இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவ்வளோ டேஞ்சரஸான ஆளா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தாமரை இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவன் இன்னும் நிறைய பேர் வந்து ஏமாற்றிருப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பிக் பாஸ் தாமரை. நீங்கள் பிக் பாஸில் எப்படி சவுண்ட் விட்டு, அதாவது சீசன் 5ல் சொல்கிறேன், அல்டிமேட்டில் கிடையாது, சீசன் 5ல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிங்களோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து நியாயத்துக்காக நின்றதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறது தான். அப்படியே கொஞ்சம் பயில்வான்றாங்க, நான் உங்களை செஞ்சுருக்காரு, திருப்பி அவரையும் செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிகிட்டு இருக்கார். அது வந்து சமூகத்திற்கு ரொம்ப வந்து
கேடுகட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, அடுத்து இந்த வாட்டர்மெலன் இஷ்யூ என்ன ஆச்சுங்க? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து விஜய் டிவில இருந்தே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பேசியாச்சு. சரி, என்னதான் பிரச்சனை? என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வந்து வெளியிட விரும்பலை. அவர் சொன்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலனை கீப் ஆன் ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த கானா வினோத், அப்புறம் திவாகர், புகழ் மற்றும் மாகாபா ஆனந்த் அவர்கள். ஸோ இந்த 3 பேருமே வந்து பண்ணும்போது ஆக்சுவலாக ஹோஸ்ட் ஆங்கராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி எல்லாத்தையும் கலாய்க்கிற மாதிரி திவாகரை போட்டு கலாய்க்கிறாங்க. அதாவது நியாயம் பார்க்காமல், இந்த சைடு நியாயம் இருக்குது, அந்த சைடு நியாயம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே கலாய்க்கிறாங்க. கலாய்க்கிறப்ப மாகாபா ஒன்றும் இல்லைங்க, சும்மா வந்து அங்கே இரும்பு ராடுன்றார்ல, அது ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஒரு இந்த சமைக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு பொருள். ஓகே, அதை எடுத்து மகனை ஒன்று அப்படி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை தவறிடுச்சு அவருக்கு. ஃபண்ணுக்கு தான் பண்ணார் போல தெரியுது மாகாபா. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பட்டிருக்கு. அது ஒன்றே அதை வச்சு ஒரு கிரியேட் பண்ண உடனே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து அவர் டென்ஷனாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து தான் அவர் வந்து கடுப்பாயிட்டு நான் வெளியேறேன், எனக்கு இனிமேல் இங்கே மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வெளியேறி, இவங்க ரொம்ப அவதூறாக பேசிட்டாங்க, கானாவினோத் வந்து இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன அப்டேட் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ தான் கமிஷன் ஆஃபீஸர் வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் போய் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகும். அன்லெஸ் யாரும் வாயை திறக்காத வரைக்கும். திறந்துட்டாங்கன்னா ஓகே, மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஓகே. பட் அப்படி இல்லைனா இந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்சேஷனல் ஆகும். விஜய் டிவியில் எப்படி வந்து பிரியங்கா மணிமேகலை இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பூதாகரமாகும் அப்படிங்கிறது தான். பட் மறைமுகமாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. யாருன்னா மாகாபாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. அவர் வந்து ப்ரைவேட்டாக மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்காராம் மாகாபா. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது. இங்கிட்டு புகழ் வந்து பார்த்தீங்கன்னா, டேய் என்ன ஏன்னா நீ அப்படி சொல்கிற, நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு சம்பாதிக்கிறேன், அது போட்டு சம்பாதிக்கிறேன், விளம்பரத்தை சம்பாதிக்கிறேன், நான் என்னோடைய இதில் தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விமர்சனத்துக்கு எல்லாம் இவங்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்களே தவிர, இன்னும் இந்த இஷ்யூவோடைய என்ன பேசிக்காக வந்து நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஸோ அது வரும்னு நினைக்கிறேன். வந்தப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.